வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு அவுரி இலையை பற்றி பார்க்கலாம். அவுரி இலை இப்போ பொதுவாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது அவுரி இலை அவுரி இலையோட சேர்த்து மருதாணியும் சேர்த்து நம்ம டைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுரி இலை சித்தர்கள் வாக்குப்படி அதை கஷாயமாக்கி குடித்தா வாதத்தால் ஏற்படுற அத்தனை வகையான ஜுரமும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதளம், அதாவது உடம்பை கப உடம்புக்காரவங்க அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்கிற பிரச்சனை, அந்த சன்னி எல்லாமே குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதேமாரி வாதம் அதிகமாக உடம்புல இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படுற பரலிசிஸாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, அதுவும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெட்டை, உடல் சூட்டால் வர பெண்களுக்கு வர வெள்ளைப்படுதல்னு சொல்கிற நோயும் அவுரி இலையை கஷாயமாக்கி குடித்தா நமக்கு குணமாகும். இந்த அவுரி இலையை நிறைய என்விரான்மெண்ட்டில் நிறைய அழுக்கு படிஞ்சு தான் இங்கே நமக்கு கிடைக்குது. அதை அவுரி இலையை சுத்தம் பண்ணிவிட்டு வெத வெதப்பான தண்ணியில் அதை நல்லா கழுவிட்டு